கிறிஸ்டியன் சினிமா பார்க்கலாமா? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு போட்டிருக்கு கிளியரா. போன 2 வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்தோம், பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோவும் வந்து ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துருந்தீங்க. பட் என்னன்னா அதுலேயும் நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாரோட கன்ஃபியூஷனுக்காகவும் ஒரு கிளியரான ஒரு பைபிள் வசனத்தோடு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கிறிஸ்தவங்க சினிமா பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? உலகத்தோடு இருக்கலாமா? கிரிக்கெட் பார்க்கலாமா? இந்த எல்லா கேள்விக்கும் ரொம்ப நம்ம ஆராய தேவையே இல்லை. கிளியரான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மேத்யூ 6 மத்தேயு 6 அதிகாரத்தோட 24வது வசனம் கிளியராகவே போட்டிருக்கு. 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இந்த சென்ஸ் நீங்கள் வந்து உலகத்திலே இருந்துக்கிட்டு ஆண்டவரோடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இருக்க முடியாதுன்றதான் பைபிள் கிளியராக சொல்லுது. அதாவது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். மேபி நீங்கள் ஆண்டவரை வெறுத்து தான் இன்னொருத்தர் சினிமா மேலே அன்பாக இருக்க முடியும். இல்லைன்னா ஒருவனை பகைத்து கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். இந்த 2 விஷயத்தை தான் உங்களால் பண்ண முடியும். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு போட்டிருக்கு கிளியராக. ஸோ ஆண்டவருக்கு நீங்கள் ஊழியம் செய்யணும், ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவரோட வருகையில் நீங்கள் காணப்படணும்னா முதல்ல ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாத ஒருவராலே அங்கே வந்து காணப்பட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. 2வது விஷயம், உலகத்தோடு இந்த சினிமா பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட வருகையில் வர முடியுமா, போக முடியுமா, இல்லை நீங்கள் நரகத்தில் தள்ளப்படுவீங்களான்ற கேள்விக்கு பதில் வந்து பைபிளில் கிளியராக இருக்குது. ஸோ இந்த வசனத்தை எப்போயுமே மனசில் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் இருக்கணும்னா இன்றைக்கி மனம் திரும்பிடுங்க. ஆண்டவர் மனம் திரும்புதல் தான் எதிர்பார்க்குறாரு. அவர் வந்து ரொம்ப கோமாவோ இல்லை இதுவாகவோ இல்லை, அவர் ரொம்ப அன்பாக இருக்கார் உங்கள் மேலே. ஸோ எப்படியாவது நீங்கள் அவர்கிட்ட வருவீங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்றைக்கி இந்த வசனத்தை நோட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களே மாற்றுவாராங்க. ஆமென்.